வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பாருங்க, நான் வந்து பழைய நைட்டி இதெல்லாம் வச்சிருக்கேன். ரெண்டாவது இந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா என்னோட சில சோப்பாலாம் வந்து பழசு இருந்தது, அதில் இருந்து பிரித்து இந்த பஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம தலைக்காணி வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நடுப்புற வந்து நான் தலைக்காணி வாங்க போனேன். ஒரு 8 தலைக்காணி வாங்கினேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா 250லேருந்து 400லேருந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ தான் யோசித்தேன், சரி இதை வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இதை நம்ம ஒரு தலைகாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த நைட்டியை வந்து நல்லா விரித்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கையிலேருந்து ஒரு இன்ச்சு விட்டுடுங்க. வந்து இந்த தையல் பிரிச்சாலே வந்துடும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த தையல் இருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் பிரித்து கூட எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தையல் பிரிச்சுட்டு இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு சைடு வந்து பிரிச்சுருங்க. ஒரு சைடு பிரிச்சுட்டு நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டு நமக்கு எவ்வளோ பெரிய தலைக்காணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்னதாக தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். இந்த இருக்கிற பஞ்சு வந்து நமக்கு எத்தனை தலைக்காணி வரும்னு தெரியல. எத்தனை வருதோ நம்ம அத்தனை வந்து நம்ம தைச்சிக்கலாம். பாருங்க, இது ஒன்று வந்து இருக்கு. இது சின்ன சைஸ்க்காக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த பிட்டு நமக்கு யூஸ் ஆகும், அதனால கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தலைக்காணிக்கு வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பஞ்சு வந்து எவ்வளோ தலைக்காணி வரும்னு தெரியல. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். சப்போஸ் இப்படி உங்களுக்கு பிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம கத்திரிக்கோலில் கூட கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் தலாணி வந்து நம்மளுக்கு நல்லா தலைக்கு வச்சு படுக்கும் போது மெத்துன்னு இருக்கும். ரொம்ப பெருசாக கட் பண்ணாமல். பாருங்கள், இந்த பஞ்சு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் வந்து பழைய பெட்டு தூக்கி போடுவோம், அந்த பெட்டில் இருக்கிற பஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த பெட்டு தைக்கிற கடையில் தேங்காய் பஞ்சு இருக்கும், அது வந்து சேல் பண்ணுவாங்க, அது வாங்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இலவம் பஞ்சு கூட கடையில் வந்து தனியாகவே கிடைக்குது இந்த பெட்டு கடையிலலாம், அதை வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது வாங்கும் போது உங்களுக்கு செலவு வந்து கொஞ்சம் அதிகமாகும். இந்த மாதிரி செய்யும் போது தான் நமக்கு செலவு கொஞ்சம் கம்மியாகும். இதே மாதிரி இதை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம உள் சைடு போட்டுக்கிட்டால் மேலே வர்றதை வந்து நம்ம உள் சைடு வச்சுருவோம். நம்ம இதை மடித்து அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, இப்படியே அடிச்சுக்கலாம். அடுத்து இந்த பக்கம் நம்ம தைச்சிக்கலாம்.
2 தையல் வேணும்னா நம்ம 2 தையல் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு தையல் போதும் அப்படின்னா ஒரு தையல் போட்டுக்கலாம். நாலு பக்கமும் தைச்சாச்சு. இந்த கேப் தான் இருக்குது. இப்போ இதில் இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். சூப்பரான ஒரு தலைக்காணி நம்ம உள்ள பஞ்சு போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம பஞ்சு போட போகிறோம். எல்லாத்தையுமே தைச்சி எடுத்துட்டு பஞ்சு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கை பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுக்கு, அடுப்பு மேடை துடைக்கிறதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். இது காட்டன்றதுனால ரொம்ப நல்லா நமக்கு இருக்கும். அலசி கூட போட்டுக்கலாம். இதை மேலே ஒரு தையல் போட்டுருக்கோம். பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா பிட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் தையல் வந்து இதோட நிப்பாட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே திருப்பிக்கலாம். இப்படி கையை விட்டு இந்த மூளைக்கு வைக்க வந்த உடனே அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி திருப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பஞ்சு போல் இருக்கும், திக்காகவும் இருக்கும். நம்ம அடுப்பு மேடையெல்லாம் அடுப்பு துடைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ரெண்டாவது, குழந்தைங்க வந்து வீட்டில் ஸ்லேட்டு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போர்டு மாதிரிலாம் வச்சுருந்தா இது துடைக்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம இதை மடிச்சுட்டு கறி துணியாக யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல இதை வந்து தைச்சிடலாம். இந்த மாதிரி பிட்டு பிட்டாக நம்ம வேஸ்ட்டு துணியை வச்சு தைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஜன்னல் துடைக்க, கதவு துடைக்க, சோஃபா துடைக்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். வாங்க இப்போ நம்ம பஞ்சை வந்து தலைக்காணிக்குள்ளே நுந்திடலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உள்ளே வந்து அனுப்பணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து உள்ளே டைட்டாக போடணும். இப்போ போடும்போது நீங்கள் ஸ்லோவாக போட்டுக்கோங்க. ஒரு கை நுழையிற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஹோல்ஸை வந்து வச்சுக்கணும். இது காட்டன் அப்படின்ற தொட்டு, இந்த நைட்டி வந்து காட்டன்ற தொட்டு தலைக்கு வந்து நல்லாயிருக்கும். ரெண்டாவது, நமக்கு ரொம்ப நாளைக்கும் வரும். லைலான் அந்த மாதிரி துணியில் தைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து கிழிஞ்சு போயிடும். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கும். இப்படி தள்ளி தள்ளி ஃபஸ்ட்டு தள்ளிகிட்டே வாங்க. பாருங்க, அந்த கடைசி போகும்போது நல்லா இப்படி அமுக்கணும். கையை விட்டு இந்த இடமெல்லாம் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா தான் ஒரே சீராக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நுண்டிட்டேன். இந்த இடம் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கேப் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து இப்போ தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நுந்திருக்கேன். இது இவ்வளோ பெருசு இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம நல்லா தைச்சிட்டு போட்டு நல்லா இப்படி அடித்தோம்னா நல்லா வந்து சரிசமமாக வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம தைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம கையில் தான் தைக்க போகிறோம். ரெண்டாவது, நிறைய பேர் கேட்பீங்க, மிஷின் இல்லைன்னா நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இந்த மாதிரி கூட நீங்கள் கையில் கூட தைக்கலாம். இருந்த பஞ்சு எல்லாமே சேர்த்து நமக்கு 4 தலைக்காணி வந்திருக்கு. பழைய சோப்பா இருந்தது அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு யோசிப்போம். தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட தைச்சிக்கலாம். ரெண்டாவது, இதே மாதிரி சாரீ இருந்தது அப்படின்னா காட்டன் சாரீ, அதை கூட கொஞ்சம் பெருசாக தைச்சி சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி தைச்சி அதுக்குள்ளே இந்த பஞ்சை நுந்திட்டோம் அப்படின்னா குழந்தைங்களெல்லாம் கீழே விளையாடும் போது அந்த பெட்டை போடுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஒரு குழந்தைங்க இருக்கிற வீடாக இருக்குது, உட்கார ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தைங்க அப்படின்னா அந்த பெட்டை கீழே விரிச்சிட்டு அவங்கள அது மேலே உட்கார வச்சுக்கலாம். இது வந்து தண்ணி, இந்த பஞ்சு வந்து தண்ணி வந்து நல்லா இழுத்துரும். அதனால் நம்ம வந்து தண்ணி நிற்கும், அலசி போடவும் சௌகரியமாக இருக்கும். பாருங்க, தச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் தச்சுக்கலாம். பாருங்க, இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் போகாமல் இருக்கும். இப்படி
நம்ம வந்து இதை அடிச்சோம்னா பாருங்க, சூப்பரான தலைக்காணி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கடையில் வாங்கின தலானி ஊற இருக்கு, அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தலானி உரம் வந்து வீட்டிலேயே வச்சிருந்தேன், அதுலேயே வந்து நம்ம இப்போ இந்த தலகாணியை வந்து போட்டுடலாம். பாருங்க, சூப்பராக நம்ம வீட்டில் இருந்த பொருளை வச்சு அழகாக 4 தலைக்காணி ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே நம்ம வீட்டில் தான் இருந்தது. மிஷினில் வந்து நூல் தான் வந்து ஒரு 350க்கு நூல் வாங்கியிருக்கோம். ரெண்டாவது இந்த தலானி உரம் ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்த தலானி உரம் தான். குறைஞ்சது ஒரு தலகாணி வந்து நமக்கு 250லேருந்து 300 ரூபா சொல்கிறாங்க வெளில போய் வாங்கும்போது. ரொம்ப கம்மி அப்படின்னா கூட நமக்கு இன்றைக்கி 800 ரூபா வந்து மிச்சமாச்சு. இதுக்கு நான் செலவு பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரத்தில் நமக்கு வந்து 4 தலைக்காணி கிடச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.